ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாக்கி கோல்டு சேவிங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்வர்ணதாரா தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையில் பார்த்திங்கனாக்கா கோல்டு ஷேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சேவிங் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்டை பற்றியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் ஹஸ்பண்டும் 2 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்ரீகுமரன் போயிருந்தோம். அப்போது அங்கே உள்ள டிசைன்ஸை எல்லாமே, கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வேஸ்டேஜ் எவ்வளோ, இப்போ பார்த்திங்கனாக்கா வளையலுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ், நெக்லஸ்க்கு எவ்வளோ வேஸ்டேஜ், எல்லாமே ரிங்கு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா கம்மல், டாலர், செயின், தாலி செயின், இதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் எல்லாமே என்கொயரி பண்ணோம். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. இது முழுக்க என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்களும் விசிட் பண்ணி அதுக்கப்புறமா சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள். ஜுவல்லரி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் விசிட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம் தான். இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எல்லா ஸ்கீமும் அது மட்டும் இல்லாமல் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுருந்தேன் நான். எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸை எடுக்கலாம், எவ்வளோ % வேஸ்டேஜில் எடுக்கலாம் அப்படின்றத முழுக்க நான் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் 2 மந்த் கழித்து என் ஹஸ்பண்ட் யோசித்தாங்க, நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேங்க. கண்டிப்பாக நம்மளால் வேஸ்டேஜ்லாம் கொடுத்து நம்ம பொருள் எடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஸ்வர்ணதாரா சிறு சேமிப்பு திட்டம் ரொம்பவும் பெனிஃபிட்டாகவும் இருக்குங்க. ப்ளீஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கம்பல் பண்ணி தாங்க நான் இதை ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம ஜாயின் பண்ணது பார்த்திங்கனாக்கா 5ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கனாக்கா 5000 ருபீஸ் ஜாயின் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கனாக்கா 9370 ரூபா. நமக்கு பார்த்திங்கனாக்கா இதை அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டாகவும், தங்க வெயிட், இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ வெயிட் வருதோ அதை நமக்கு ஆட் பண்ணிப்பாங்க. நான் கட்டின அமௌண்ட்டு 5000ங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 534 மில்லி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம கட்ட டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிப்பாங்க. மொத்தமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் க்ளோஸ் பண்ணி நம்ம வேஸ்டேஜ் பார்த்திங்கனாக்கா 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு 6ஆவது மாதம், 7ஆவது மாதம், 8ஆவது மாதம் நம்ம க்ளோஸ் பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன். நமக்கு பார்த்திங்கனாக்கா ஸ்கீம் எப்போ முடியும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 நமக்கு ஸ்கீம் முடியுதுங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா 916 ஜுவல்லரியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா சீலுமே ஹால்மார்க் ஜுவல்லர்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்பிக்கையோடு போய் வாங்கலாங்க. சரிங்களா? இப்போது இந்த ஸ்கீமை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கீமோட பேர் பார்த்திங்கனாக்கா ஸ்வர்ணதாரா தங்க நகை சிறு சேமிப்பு திட்டம். தங்கை நகை சிறு சேமிப்பு திட்டத்தில் இந்தியாவின் நம்பிக்கையான நிறுவனமாக இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சந்தா பார்த்திங்கன்னா 1000, 2000, 3000, 5000, 10000, 20000, 50000, 1 லட்சம், அதற்கு மேலும் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட திட்டக்காலம் பார்த்திங்கனாக்கா 11 மந்த்து. ஒரு சில ஷோரூம்லாம் பார்த்திங்கனாக்கா 10 மந்த்லாம் இருக்குங்க. நம்ம இது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாதம் 10,000 கட்டுறோன்னாக்கா நமக்கு அமௌண்ட்டாகவே ஆட் பண்ணிப்பாங்க. அதாவது 1,10,000 ரூபாய். இதுவே நமக்கு கிராமாக ஆட் பண்ணோம்னாக்கா மொத்தமாக பார்த்திங்கனாக்கா, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோல்டு ரேட் மாறும் இல்லைங்களா, அதுக்கேற்றபடியும் நமக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்கங்க. சரிங்களா? இதே எல்லா கடையிலும் கொடுக்குற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பாதியில் நம்ம ஒரு மாதம் நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா அடுத்த மாதம் நம்ம சேர்த்து கட்ட முடியாதுங்க. அந்த மாதிரி தான் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு கோல்டு காயினாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? கோல்டு பாரு இது மாதிரி எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 18% வரைக்கும் சேதாரம் உள்ள பொருட்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 10 மாதம் கட்டி 11ஆவது மாதமும் கட்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு 18% வரைக்கும் எலிஜிபிலிட்டிங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் 8வது மாதமே க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா நம்ம வந்து பாதியிலேயே நம்ம க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நமக்கு வந்துட்டு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்னா இதுதாங்க. இப்போது நம்ம 1 மாதத்துலேருந்து 5 மாதங்கள் வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம். அதுக்குள்ளேயே எடுக்கிறோம்னா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராது. நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து தான் நம்ம பே பண்ணி நம்ம வாங்கி ஆகணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதுவே நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கட்டியிருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாச்சும் நகை எடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இல்லை க்ளோஸ் பண்ணிடுறேன், நான் வேறு ஏதோ ஊருக்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படின்னாலும் 7வது மாதம் வந்துட்டு நம்ம 9% இருக்குது இல்லைங்களா, 9% இருக்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரி எந்த பொருள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதை விட சூப்பரான பெனிஃபிட் எந்த ஷாப்லேயும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 7வது மாதம் கட்டினோம்னாக்கா 11% இருக்கக்கூடிய பொருள் எடுத்துக்கலாம். 9வது மாதம் நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதம் வந்துட்டு 15% இருக்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரி வேஸ்டேஜ் உள்ள பொருளை நம்ம எடுத்துக்கலாங்க. இதுவே நீங்கள் 11 மாதமும் கட்டிட்டிங்கன்னா 12வது மாதம் வந்துட்டு ஃபுல் எலிஜிபிலிட்டி நமக்கு. 18வது மாதம் 11வது மாதம் கட்டிட்டு 12வது மாதம் 18% இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் உள்ள எந்த நகையாக வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. இது மாதிரியான ஒரு சூப்பரான வேஸ்டேஜ் உள்ள நமக்கு ஆஃபர்ஸ் வேறு எந்த ஷாப்லேயும் கிடையாதுங்க. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 ஷாப்பில் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சான ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சேவிங் ஸ்கீம் அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை தான் நான் சொல்லுவேன். சரிங்களா. அப்புறம் வந்துட்டு நம்ம ஷோரூம் போக முடியலைன்னா கூட நம்ம ஆப் மூலியமாகவே வந்துட்டு அமௌண்ட்டை மாதம் மாதம் பே பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கேட்குறாங்க. ஏன்னாக்கா நம்ம பாதியிலே முடிச்சிட்டோம், இல்லை நம்ம வேறு ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட அக்கௌண்ட் இல்லை எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா நமக்கு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம்னாலும் நமக்கு அமௌண்ட்டை வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஜாயின் பண்ண ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கிஃப்ட்டும் உண்டு. நம்ம 1000 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் கட்டுறோம்னாக்கா ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட் ஐட்டமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் வாங்கியிருக்க 5000 ருபீஸ்க்கான கிஃப்ட்டை வந்து நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். இந்த 2 கிஃப்ட் தாங்க கொடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவலி சப்பாத்தி டப்பா அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு ஃப்ரை ஃபேன். இது மினி ஃப்ரை ஃபேன் ஆக்சுவலி. ஓகேங்களா. சௌபாகியா பிராண்டடான நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கீம் ஜாயின் பண்ணோம்னாக்கா. இந்த பாருங்கள், இது மாதிரிலாம் நம்ம அங்கே வாங்கினோம்னா இந்த மாதிரி பார்கோட்லாம் இருக்கும். ஓகேங்களா. இந்த சப்பாத்தி பாக்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பாருங்கள், நல்லா சூப்பராக எவ்வளோ பெரிய பாக்ஸ் பாருங்களேன். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு எவ்வளோ ஒர்த்துள்ள அமௌண்ட் பார்த்திங்கனாக்கா இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எல்லாமே அமௌண்ட் 649 ருபீஸுங்க. இதை நம்ம வாங்கினோம்னாக்கா ஷாப்லலாம் வாங்கினோம்னா 649 ருபீஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரை ஃபேன், மினி ஃப்ரை ஃபேன். ஆக்சுவலி இதோட அமௌண்ட் பார்த்திங்கனாக்கா 349 ரூபாய். இது சின்னதாக தாளிப்பு போடுறதுக்கெலாம் நம்ம வச்சுக்கலாங்க. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது, பிராண்டட் இல்லைங்களா. இந்த பாருங்கள், நல்லா சூப்பராகவும் இருக்குது. இதே போல் நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரீ கிஃப்ட்ஸும் இருக்குங்க. ஓகேங்களா. நீங்களும் சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்டோடவும் இருக்குது. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.